கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமான கதையாக தான் வந்து இப்போ வர வர ஆஹா கல்யாணம் போயிட்டுருக்கு. ஏற்கனவே இந்த கதையில் கதை இல்லைங்கிறத பற்றி நம்ம பல தடவை பேசியிருக்கோம். ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ கடைசியாக அனாமிகாவை அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவங்க வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வாங்கி அந்த போலீஸும் வந்து இவங்களை இன்னும் ஒரு கடைசி மிரட்டி வெல்லலாம் அனுப்புனாலுமே வந்து கோடீஸ்வரி எப்பயும் போல் மூக்க சிந்திகிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு அவமானம் வந்துருச்சு, நாங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை ஏமாற்றி பண்ண கல்யாணத்துக்கு திருப்பி பழிக்கு பழி வாங்கிட்டீங்கிற மாதிரிலாம் ரேஞ்சில் வந்து ராஜலட்சுமிகிட்ட நாங்கள் அனுபவிச்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்லி கிளம்புறாங்க. சூர்யா என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவும் பண்ணிடுறாரு. என்னன்னா ஐஸ்வர்யா மகா 2 பேரும் இனிமேல் அம்மா கூட போயிருங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் மனைவி கிட்டே நீங்கள் பேசலாம், அவர் கௌதம் மனைவி கிட்டே நீங்கள் என்ன ஆர்டர் போடுறது? இதில் கேட்டால் வந்து கடைசியில் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இது நடந்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கதையில் அடுத்த விஷயமா இப்போது கிளம்பி வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து தலைக்கு தலைமுழுகலாம் அப்படின்னு தண்ணியெல்லாம் எடுத்து கவுத்து விஜய்க்கு ஊற்ற விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவை நிறுத்தி பலார் நிறைய. ஆனால் அறவாங்கினா கூட அறவாங்கின மாதிரி கூட அவங்க நடிக்க மாட்டாங்க. அறவாங்கினா ஒரு மாதிரி ஒரு பதட்டம் ஒரு கலக்கம் இருக்கும்ல, என்ன ஆளாளுக்கு அடிக்கிறீங்க, உங்கள் அம்மா வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பேச, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்லாம் அவர் கேட்டு திருப்பி அடிக்கிற போகிறேன், உன்னை கொல்ல போகிறேன், இப்போ நான் அடிச்சிட்டேன், போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கள் அம்மா அடிச்சாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி பேச உடனே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமான விஷயமா இருக்குது நமக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து விடுறான்னா நான் இங்கே தாலி இருக்க வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு கிளம்பி உள்ளார போகிறாங்க. சரி இவங்க கூட வாழ விரும்பினா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் அதையும் பண்ணுற மாதிரி தெரியல. இதில் வீட்டில் போயிட்டு எல்லோரும் சேர்ந்து கோடீஸ்வரியை சரி பண்ணலான்னு பார்த்தா அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. எப்படியோ பேசி கிண்டல் பண்ணி அவங்கள சாப்பிட வைக்கிறாங்கன்னு ஓடுது. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.